ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சோயாபீன் போலா உருண்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல சோயாபீன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இது கூட சூடான வெண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். கொதிக்கிற தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறமா பண்ணலாம். இப்போ இதை ஒரு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுவோம். அதில் ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல கொரகொரப்பாக அரைச்சிக்கிடலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, இதையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம். இது கூட சோயாபீனை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு இது கூட சேர்த்துக்கலாம். இப்படி எல்லா சோயாபீனையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டு வரலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். இப்போ 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். அதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதுதான் சரியப்படாது, கிட்ட பண்ணுறாங்க. காமிக்கணும். இப்போது சோயாபீன் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். இது கூட பொடி பண்ண பொட்டுக்கடலை மாவு, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலை மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உருண்டை பண்ணிவிட்டு வேணும்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் சேர்க்கறதுக்கு மறந்துடுச்சு. பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சேர்க்கறதுக்கு மறந்துடுச்சு.
சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், உருண்டைகள் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட கோலா உருண்டை தயாராகிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். நம்மளோட கோலா உருண்டை தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.